நம்ம தலைமையில் ஒரு அணி அமைப்போம்னு சொன்னார். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதுல ஒரு இடம் ஜெயிச்சாலும் நமக்கு அது வெற்றி தானலாம் சொல்லிதான் மேலிடத்தை கன்வின்ஸ் பண்ணார். அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது நடந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் அண்ணாமலையினுடைய அந்த மாற்றப்படுவாரா அல்லது நீடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இப்போ டெல்லி போயிட்டு வந்து முந்த நாள் பத்திரிகையாளர்களை சந்திச்ச போது கோவையில் அவரே அதை வெளிப்படையா போட்டு உடைச்சிட்டார். நான் டெல்லியில போய் மேலிட தலைவர்களை சந்திச்சேன். அந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது அமித்ஷா எடுக்கிற முடிவு தான். நான் அதுல ஒன்றும் தலையிடுறதுக்கு ஒண்ணு, அவங்க தான் இறுதி முடிவு எடுப்பாங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தெளிவுபடுத்தேன். என் கொள்கையில நான் உறுதியா இருக்கிறேன், தொண்டனாக இருந்து செயல்படவும் தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற இவருடைய கொள்கைன்னா எப்படி அந்த கொள்கைக்கு நான் கொள்கைக்கு வரேன். அதுக்கு வரேன். என் கொள்கையில நான் என்ன உறுதியா இருக்கிறேன், ஒரு தொண்டனாக நீடிச்சு தொண்டனாக இருந்து என்னுடைய கடமையை செய்ய நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அர்த்தம் புரியுதுங்களான்னு கேட்கிறாரு பத்திரிகையாளர்களை பார்த்து. அப்போ அழுத்தி சொல்றாரு. அப்போ ஒண்ணு பதவியை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அல்லது பதவியிலிருந்து உங்களை மாத்த போறோம் அப்படின்ற தகவலை எனக்கு சொல்லிட்டாங்க.